வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோடு 8 நாம் பார்க்க போகிறது, நமக்கு வரும் இறை அனுபவங்களை பிறரிடம் பகிரலாமா? இந்த சந்தேகம் நம்முள் பல பேருக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது திடீரென்ற ஒரு அதிசயம் நடப்பது போலவும், எந்த மனிதராலும் செய்ய முடியாத ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது திடீரென்று நடந்த ஒரு அதிசயம், எந்த மனிதராலும் செய்ய முடியாத ஒரு உதவி, உங்களுக்குள் ஒரு குரல் வந்து வழிகாட்டியது போல ஒரு அனுபவம், இப்படி ஏதாவது நடந்திருந்தால் அது சாதாரண அனுபவம் கிடையாது, சாதாரண விஷயமும் கிடையாது. இதுதான் இறை அனுபவம். அதாவது இறைவன் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வது போலவும், இந்த வழியில் நீ சென்றால் அது உனக்கு சரியானதாக இருக்கும் என்பதை உணர்த்துவது போலவும் அறிகுறிகள் வந்தால் அது தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நமக்கு வரும் இந்த இறை அனுபவங்களை நாம் பிறரிடம் சொல்லலாமா அல்லது சொல்லக்கூடாதா? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் உங்கள் ஆன்மீக வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இதற்குரிய பதிலைத்தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் ஒரு சாதாரண தகவல் இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பலர் செய்யும் பெரிய தவறை நீங்கள் செய்யாமல் காப்பாற்றும் ஒரு ரகசியம். அதனால் இந்த வீடியோவை முடியும் வரை கவனமாக கேளுங்கள். முதலில் இறை அனுபவம் என்றால் என்ன? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. எல்லோருக்கும் இறை அனுபவம் ஒரே மாதிரி வராது. சிலருக்கு கனவில் கடவுள் வருவார், சிலருக்கு ஒரு குரல் போல உணர்வு வரும், சிலருக்கு நடக்கவே முடியாத ஒரு விஷயம் திடீரென்று நடக்கும், சிலருக்கு மனதில் ஒரு பதில் கிடைக்கும், இது செய்தால் உனக்கு நல்லது என்று மனதில் ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் இறை அனுபவத்தின் வடிவங்கள். ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா? இந்த அனுபவத்தை பெற்றவுடன் பலர் உடனே சந்தோஷத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் எல்லோரிடமும் சொல்லி சந்தோஷப்படுவீங்க. அதுதான் முதல் தவறு. ஏன் எல்லோரிடம் சொல்லக்கூடாது? ஒரு விதை மண்ணில் போடும்போது அது உடனே தோண்டி பார்ப்போமா? அந்த தவறை யாரும் செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? போட்ட விதையும் வீணா போகும், மரமும் வராது. அதே மாதிரி தான் இறை அனுபவம் என்பது ஒரு விதை மாதிரி. அதை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அதை தவறான மனிதர்களிடம் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அவர்கள் என்ன செய்வார்கள்? சிரிப்பார்கள், நம்ப மாட்டார்கள், கிண்டல் செய்வார்கள், இல்லாவிட்டில் இவனுக்கு எப்படி இது நடக்கும் என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த ஒரு வார்த்தை உங்கள் நம்பிக்கையை உடைத்துவிடும். அதனால்தான் பல ஞானிகள் சொல்வார்கள், ஆன்மீக அனுபவம் ஒரு புனிதமான ரகசியம். ஒரு சிறிய கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு பக்தன் இருந்தான். அவன் தினமும் இறைவனை வேண்டிக் கொண்டான். ஒரு நாள் அவனுக்கு கனவில் வாராகியம்மா வந்தாங்க. அந்த பக்தன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கனவு தெளிந்தவுடன், காலை எழுந்தவுடன் ரொம்ப சந்தோஷத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல. கனவில் நம்மளுக்கு கடவுள் வந்தது, ஏதோ ஒரு நல்லது நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் எல்லாருக்கிட்டையும் சொன்னான். அப்போ ஒரு நண்பர் சொன்னார், உனக்கு கனவில் வந்தது ரொம்ப நல்ல விஷயம். நீ தினம் ஒரு கோயிலுக்கு போய் நீ விளக்கு போடு, உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி கடவுள் உனக்கு அறிவுறுத்துது அப்படின்னு அந்த நண்பன் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்தனும் அவன் நண்பன் சொன்ன மாதிரி விளக்கு ஏற்ற போனேன் கோவிலுக்கு. ஒரு 2 வாரம்தான் வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றினான். ஆனால் அவன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று கிடைத்தது. அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த நண்பன் திகைத்தான். என்ன இது? இவனோட கனவு வந்துச்சு, நம்ம கோயிலுக்கு போன்னு சொன்னோம், தீபம் ஏற்றினான், இப்போ என்ன இவனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு திணறினான், திகைத்தான், வியந்தான். தனது நண்பனை பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பித்தான். அவனது வாழ்வில் மெதுவாக சென்றது, வெற்றியுடன் சென்றது. சில நாட்கள் கழித்து திரும்பவும் கனவு வந்தது.
அப்பொழுது அதே போல அந்த நண்பனிடம் போய் சொன்னான். எனக்கு திரும்பியும் அம்மன் கனவில் வருவது போல இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த நண்பன் சொன்னான், அது கனவுதான், உன் கற்பனை, நீ பைத்தியம் போல பேசாத என்று சொன்னார். அவனுக்கு யோசனை, என்ன முதல் தடவை கனவு வந்தப்போன்னு சொல்கிறப்ப நீ சந்தோஷப்பட்ட, கோவிலுக்கு போன்னு சொல்லி ஐடியா கொடுத்த, ஆனால் இந்த முறை இப்படி சொல்கிறான்னு சொல்லி குழம்புனான். நண்பன் சொல்வது நம்புவதா வேண்டாமா என்று யோசித்தான். திடீரென்று அவனுக்கு தோல்வி ஏற்பட்டது. அவனோட தொழிலில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டது. உடனே அந்த பக்தனுக்கு சந்தேகம் வந்தது. உண்மையிலேயே நம்ம கனவுல வந்தது கடவுள் நம்மளுக்கு நன்மை செய்வதற்கு அறிகுறியாக வந்ததா, இல்லை உனக்கு பிரச்சனை வரப்போகிறது என்பதை அறிவுறுத்துவதற்காக வந்ததா என்ற சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் வந்ததுடன் அவனுடைய ஆன்மீக வளர்ச்சி நின்றுவிட்டது. எந்த ஒரு விஷயம் நாம் கடவுளிடம் வேண்டினாலும் சரி, இந்த வழியில் செல், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற உணர்வு உனக்கு ஏற்பட்டாலும் சரி, நீ நம்பிக்கையுடன் சந்தேகம் இல்லாமல் அந்த வழியில் நீ சென்றால் நிச்சயமாக கடவுளின் ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கனவை நான் நண்பரிடம் சொல்வது சரி, பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்வது சரி, தவறு என்று. ஆனால் என் கூட இருக்கிற என் உறவு முறை அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்களிடையும் நான் சொல்லக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். யாரிடம் சொல்லலாம்? இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இறை அனுபவத்தை முழுவதும் மறைத்து வைக்க வேண்டுமா? அப்படி இல்லை. ஆனால் யாரிடம் சொல்ல வேண்டும்? 3 பேரிடம் மட்டும் சொல்லலாம். அந்த 3 பேர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டும் நினைப்பவர்கள். உங்களை போட்டி போடாமல், உங்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடன் உண்மையாக இருக்கும் அந்த நபர்களிடம் சொல்லலாம். இந்த 3 உங்கள் அனுபவத்தை கேட்டு உங்களை கிண்டல் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். சில நேரங்களில் சொல்லவே கூடாது சில அனுபவங்கள் இருக்கின்றன. அதை யாரிடம் சொல்லக்கூடாது? ஏன் தெரியுமா? அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு ரகசியம். ஒரு குழந்தை அம்மாவிடம் மட்டும் சொல்லும் விஷயம் போல அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொன்னால் அதன் புனிதம் குறைந்துவிடும். இறை அனுபவம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு முறை அனுபவம் வந்தால் 3 விஷயங்கள் செய்யுங்கள். முதல் விஷயம், நன்றி சொல்லுங்கள். கனவில் வந்தாலும் சரி, உணர்வு தோன்றினாலும் சரி, இந்த வழியில் செல்வதற்கு எனக்கு அறிகுறி கொடுத்த வாராகி அம்மனுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். 2வது, அதை மனதில் பாதுகாத்து கொள்ளுங்கள். யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதில் வைத்து வேண்டுங்கள். இந்த விஷயத்தில் நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு நீ துணையாக இரு, அது போதும் என்று மனதில் பாதுகாத்து கொள்ளுங்கள். 3வது, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அம்மன் கனவில் வந்து சொல்லும்போது ஏன் இந்த உணர்ச்சி நமக்கு வருது, என்ன சொல்ல வராங்க, நான் இப்போ எந்த பாதையில் போனோம் அப்படின்னு அம்மன் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. ஒரு உண்மை, இறைவன் எல்லாரிடமும் பேச மாட்டான். அவன் தேர்ந்தெடுக்கும் நீங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். அதை மதிக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இறைவன் எப்போதும் சத்தமாக பேச மாட்டான். அவன் அமைதியாக பேசுபவன். அந்த குரலை கேட்கும் மனிதர்கள் அரிது. நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் அந்த அனுபவத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம், யாரிடமும் சொல்லக்கூடாது என்று தெரிந்தால் மட்டுமே அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த வீடியோ பார்த்த உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு இறை அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் எழுதுங்கள். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், சில அனுபவங்கள் உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தை பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். என்றும் உங்களுக்கு வாராகி அருள் உங்களிடம் துணையாக இருக்கும். என்றும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கலாம்.